மேடையில் விட்டிருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் ரொம்ப அதிகமானதுட்டு ரொம்ப நேரம் பேச முடியாது. எல்லோருமே நம்ம ஷார்ட்டாக தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரையரங்கு ஷோ ஆரம்பிக்கணும். முதல்ல அஜயன் பாலா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பல வருட கனவு அஜயன் பாலாவுக்கு ஒரு இயக்குனர் ஆகணுன்ற கனவு. எல்லாரும் ஒரு அப்ளாஸ் கொடுத்து அவரை வாழ்த்து சொல்லணும். அவருடைய கனவு ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். தமிழ் சினிமான்னு சொல்லக்கூடாது, தமிழ் இலக்கியத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கேன். சமீபத்தில் மாரன் பிராண்டோ அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகத்தை நான் பார்த்துருக்கேன், படிக்கவே இல்லை. திடீர்னு என்கிட்ட சொன்னார், நீங்கள் படிச்சிங்களான்னாரு. அதை எடுத்து படிக்கும்போது தான் தெரியுது எந்த அளவு முயற்சி எடுத்து அந்த புத்தகத்தை ஒரு வழிகாட்டி புத்தகமாக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்படி பல அற்புதமான எழுத்துக்களை நம்மளுக்கு படைப்புகளாக கொடுத்த அஜயன் பாலா அவர்கள் இன்னைக்கு மயிலாஞ்சி அப்படின்ற படம் மூலமாக வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அஜயன் பாலா சாரை நான் நிறைய தடவை விஜய் சாரோட பார்த்துருக்கேன். விஜய் சாரனுடைய கம்பேனியன் அவர், ஏஎல் விஜய் சார் நம்ம சொல்கிறோம்ல. அவருடைய பல படங்களில் திடீர்னு பார்த்தா அஜயன் பாலா சார் இருப்பார். அவருடைய பேர் இல்லாமல் விஜய் சாரனுடைய படமே இருக்காது. அவ்வளோ தொலைவு விஜய் சார் கூடவே ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு சக பயணியாக நான் பார்த்துருக்கேன். நான் விஜய் சார்கிட்ட கேட்டிருக்கேன், அஜயன் பாலா சார் என்ன பண்ணுறார்? ஃப்ரெண்டாக என் கூட இருக்கார் அப்படின்வாரு. அந்தளவு ஒரு நட்புக்கு உதாரணமாக இந்த மேடையை சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கே ரெண்டு பேருக்குள்ள நட்பை நான் பல படங்களில் பார்த்துருக்கேன். விஜய் சாருக்கும் அண்ட் அஜயன் பாலா அவர்களுக்கும். அஜயன் பாலா சாருக்கு நட்புக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை ஆளுமைகள் வந்திருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் ஸ்ரீராம் கார்த்திக்கும் சரி அண்ட் த்ரிஷா குரூப்புக்கும் சரி ஒரு நல்ல பிரேக் த்ரூ படமாக அமையணும். கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கீங்க. உங்களுடைய அந்த ஒரு முயற்சிக்காக பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய டெக்னீஷியனை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். எனக்கு இளையராஜா சாரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் தெய்வம். அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன் இளையராஜா சாருடைய பாடல்கள். அதில் செழியன் சாருடைய அந்த சினிமோட்டோகிராஃபி பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டேன் நான். என்ன ஒரு ட்ரிபியூட் டு பாலமேந்திர சார். அவர் சொன்னது அப்படியே ட்ரிபியூட் டு பாலமேந்திர சார் தான் சார். அதுவும் நான் அந்த பாடலை பார்க்கும்போது, அந்த மிஸ்டை பார்க்கும்போது எனக்கு பாலமேந்திர சாருடைய 3ஆம் பிறை எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அது பிறகு நான் ஞாபகம் வந்தது மகேந்திர சாருடைய என்ன படம் நம்ம சொல்லவே வேணாம், அந்த பருவமை பாட்டு எப்படி டான்ஸ் பண்ணி அவங்க ஓடும்போது, டான்ஸ்னு சொல்லக்கூடாது, ஓடும்போது என்ன மாதிரி மிஸ்ட் வருமோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப படைப்பை என்ன சொல்றது, அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்கீங்க செழியன் சார். நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். இயக்குனரை மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ணுங்க. எல்லோருக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஆதரவாக இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் சொல்லணும். அரசியல் துறையில் இவ்வளோ பிஸியாக இருக்கிற நம்முடைய சீமா சார் பார்த்தீங்கன்னா பல படங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துமே ஒவ்வொரு படத்துக்கும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறுது. பல ஆயிரக்கணக்கான பேர் படங்களை பார்க்குறாங்க. என்னுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா, ஒரு நல்ல படம் ஊடகங்களால் பாராட்டப்பட்டதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படங்கள்லாம் பெருசாக ஓடும். அந்த மாதிரி பெரிய படங்கள் மட்டும் இல்லாமல் சிறிய படங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குன்னா, வார வாரம் 6 படம் 8 படம் வெளியாகி அடுத்த 2 நாள்லேயே காணாமல் போகிற ஒரு சுச்சுவேஷனில் சிறு பட்ஜெட் படங்களுக்கு நீங்கள் டைம் கிடைக்கும்போது அந்த சிறு பட்ஜெட் படத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருதன் அப்படின்ற படத்தை பல பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க, விதாத் அவர்கள் நடிப்பில். அந்த மாதிரி சிறு பட்ஜெட் படங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய பெரிய ஆதரவு கொடுத்தீங்கன்னா சினிமா இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகும். இப்படிப்பட்ட படம் வந்திருக்கா அப்படின்னு உங்களை ஃபாலோ பண்ணுற பல லட்சம் பேர் அதை ஃபாலோ பண்ணி அந்த படத்தை பார்ப்பாங்க. அது மூலமாக சினிமா வெற்றி அடையும். ஏன்னா இங்கே நாங்கள் ப்ரொடியூசர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா 8 படம் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நம்ம சொல்ல முடியல. ஏன்னா படங்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க. வருஷத்தில் 300 படம் எடுத்தால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, கிடைக்கிற வாரத்தில் நாங்கள் 8 படத்தை ரிலீஸ் பண்ணணும், 7 படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இது நடுவில் பெரிய பிரச்சனை, ரீரிலீஸ்ன்னு திரையரங்கு ஃபுல்லாகவே பிரச்சனைகள். ஷோவே கிடைக்கிறது இல்லை, இதில் ரீரிலீஸ் வேறு படங்கள் பண்ணுறாங்க. இதை எப்படி நம்ம தடுக்க முடியும்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறு பட்ஜெட் படங்கள்லாம் பெருசாக பாதிக்கப்பட்டதுக்கு காரணமே அதை கொண்டு போய் சேர்க்கிற பெரிய மனிதர்கள் அதுக்கான டைம் ஒதுக்குறது தான். அவங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் பல படங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க. இந்த மயிலாஞ்சிக்கும் உங்களுடைய சப்போர்ட் பெருசாக இப்போ ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் இந்த படத்தை பாராட்டுறதே பெரிய விஷயம். படத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பெருசாக பேசுனீங்கன்னா படம் பெரிய லெவலில் ரீச் ஆகும். இன்றைக்கி வெளியே வந்திருக்கிற ஒரு மருதன்ற படத்தை பற்றியும் சரி, அதுக்கு அடுத்து வந்திருக்க நல்ல படம் எது இருந்தாலும் நீங்கள் பாராட்டி பேசணும். அது மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேரும். ஆனால் அடுத்த 6 மாதம் உங்களுக்கு ரொம்ப பிஸியான ஷெட்யூல் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எலெக்ஷன் வரையும் நீங்கள் பயங்கர பிஸியாக இருப்பீங்க. ஆனாலும் டைம் கொடுத்து நீங்கள் படங்களை பாருங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லோருக்கும் நன்றி. ஒரு தயாரிப்பாளர் எப்படி அவர் படத்தை பற்றி பேசி மிகப்பெரிய லெவலில் ஒரு கருத்தை உருவாக்கணுன்றதுக்கு நான் இந்த டாக்டர் அர்ஜுன் சாரை நான் பாராட்டணும். சூப்பராக பேசுகிறீங்க சார். இன்ஃபேக்ட் உண்மையிலே உங்களுடைய பேஷன்
நீங்க சொன்னீங்க நீங்க எப்படிப்பட்ட ஒரு டாக்டர் அப்படின்னு, அப்படி ஒரு உலகத்துல நீங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு டாக்டர்னு சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு இருக்கிற அந்த உலக புரிதல், நீங்க எப்படி நட்பை பத்தி பேசினதும், எல்லாத்த பத்தியும் நீங்க இவ்வளவு அழகா கவர் பண்ணது பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு பேச்சை நான் பார்த்தேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த படம் மயிலாஞ்சி படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும், உங்களுடைய முயற்சிக்காக வெற்றி அடையணும். சைக்காலஜி தெரிஞ்ச நீங்க ஆடியன்ஸுடைய சைக்காலஜி தெரிஞ்சு ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க நம்புறேன். அது கண்டிப்பாக அஜயன் பலா அவர்கள் ஒரு சிறப்பான படமாக எடுத்திருப்பார் நம்புறேன். ஒரு பெரிய வெற்றி அடையணும், இந்த படக்குழுவுக்கு ஒரு வெற்றி அடையணும். அண்ட் பர்டிகுலராக ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து திரையரங்களை பார்த்து செலிப்ரேட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். பல படங்கள் வந்தாலும் குறிப்பிட்ட ஒரு நல்ல படம், சிறு பட்ஜெட் படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து திரையரங்களை பார்த்து வெற்றி அடைய வச்சாதான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட அஜயன் பாலா என்னுடைய நண்பருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.